ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களோட ஷபனாக்கா பேசுகிறேன், ஹிபா மேக்ஸ் சேனல்லேருந்து. ஸோ 10th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட், 11th, 12th எல்லாருக்குமே மிட்டம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா? ஸோ மண்டேலேருந்து உங்கள் எக்ஸாம் நினைக்கிறேன். நிறைய பேர் ஸ்டடி பிளான் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த வீடியோவில் ஸ்டடி பிளான் பற்றி டீட்டெயில்டாக கொடுக்குறேன், சரிங்களா? இந்த வீடியோவில் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபார் மிட்டம் எக்ஸாம் என்னன்ட்டு. அண்ட் என்னோட ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட், இது நீங்கள் மிட்டம் எக்ஸாமுக்குன்னு மட்டும் படிக்காமல் நீங்கள் இது ஆனுவல் எக்ஸாமுக்காகன்னு படிக்கணும். நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க மிட்டம் எக்ஸாம்க்கு மட்டும்னு படிக்காம, மிட்டம் எக்ஸாம்க்காக மட்டும் படிக்காம, நீங்க வந்து இத பப்ளிக் எக்ஸாம்க்காக நீங்க ப்ரிப்பேர் ஆகுறீங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல படிக்கணும். ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, 2 லெசன் இல்ல 3 லெசன், தமிழ் இங்கிலீஷ்லயுமே 2 லெசன் தான். ரொம்ப ஈஸியான போர்ஷன்ஸ். இதுலயும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் அந்த மாதிரி பார்க்காம அந்த 2 லெசனா தரோ பண்றோம்னா பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்பவே ஈஸியாகிடும். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எதுக்காகனா, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணுன்றதுக்காக. ப்ரையாரிட்டி தான், அதை மட்டும் படிக்கணும்னு கிடையாது, எல்லாமே படிக்கணும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் முதல்ல கவனமா படிச்சுட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறதையும் படிக்கணும். அண்ட் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் மிட்டம் மார்க்குக்காகவோ ஹாஃப் இயர்லி மார்க்காகவோ நான் படிக்கல, பப்ளிக் எக்ஸாமோட ப்ரிப்பரேஷனை தான் இதை பார்க்குறேன் நீங்க நினைக்கணும், சரியா? எப்போ நம்ம பப்ளிக் எக்ஸாமோட ப்ரிப்பரேஷனா பார்க்க ஆரம்பிக்கிறோமோ ரொம்பவே சீரியஸா படிப்போம். ஸோ ரொம்ப சூப்பரா இருக்கும் நம்மளோட ப்ரிப்பரேஷன். இல்லைன்னா என்ன பண்ணுவோம் தெரியுமா, ஒரு நாள் முன்னாடி உட்காந்து எல்லாத்தையும் அவசரமா பாஸ் ஆகுறதுக்காக படிப்போம். அந்த தப்பு மட்டும் செய்யாதீங்க. உங்க ப்ரிப்பரேஷன் இப்பத்துல இருந்தே ஸ்டார்ட் ஆகும். 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸோட சாப்டர் 1 பாருங்க, ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்டே கொடுத்துருக்கேன். ஸோ தமிழ் மீடியம் பிள்ளைங்களும் எழுதணுன்றதுக்காக தான் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி, கொஸ்டின் நம்பர் மார்க் பண்ணிக்கோங்க, அது போதும், சரிங்களா? எக்ஸாம்பிள் சம்ஸ் 1.2, 3, 5, 6, 8, 7, 11, 14, 15, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24 இது எல்லாமே ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்க எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், சரிங்களா? ரொம்ப கம்மி தான் கொஸ்டின்ஸ். நீங்க எழுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பேலன்ஸ் உங்களுக்கு ஒரு 10 சம்மு தான் இருக்கும், நிறையலாம் இருக்காது. 10 சம். அந்த 10 சம்மையும் நீங்க சால்வ் பண்ணி பார்க்கணும் கண்டிப்பா. நிறைய பசங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துட்டு போயிட்டு அது வரலன்னா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம், ஸோ அதை நம்மளே ஃபாலோ பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் முடிச்சிடுங்க, பேலன்ஸ் நிறைய டைம் இருக்கும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் முடிச்சுட்டு அடுத்த கொஸ்டின்ஸையும் படிக்கணும், ரொம்ப முக்கியம் அது, சரிங்களா? அடுத்த எக்ஸசைஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுல இருந்து ஒரு 5 மார்க், ஒரு 2 மார்க் கேட்க அதிகமான சான்சஸ் இருக்கு. போர்ஷன்ஸ் கம்மி, அதுல இருந்து அவங்க 50 மார்க்குக்கு கொஸ்டின்ஸ் எடுக்கணும். அப்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ்ல இருந்தா எடுப்பாங்க, கண்டிப்பா இதுல இருந்து வரணும். செகண்ட் எக்ஸசைஸ்ல 4th கொஸ்டின் 5th கொஸ்டின் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கொஸ்டின் 2 மார்க் தான், பிரச்சனை இல்லை. பட் 4 and 5 ரொம்ப கவனமா பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் 1.3. 1.3ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், 4th கொஸ்டின், 5th கொஸ்டின், 7, 8. 9th கொஸ்டின் நான் தரல, 10th கொஸ்டின் கொஞ்சம் பெருசா இருக்கும், அதனால நான் விட்டுருக்கேன். பட் இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த பேலன்ஸ் இருக்க 3 கொஸ்டினும் முடிச்சிருங்க. அடுத்த எக்ஸசைஸ் 1.4, முக்கியமான எக்ஸசைஸ், ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான எக்ஸசைஸ், சரிங்களா? இதுல இந்த 9, 10, 11 3 சம் இருக்கும். இது 3 கவனமா பார்த்துடுங்க. 12th சம்மும் முக்கியம் தான், செல்சியஸ் ஃபாரன்ஹீட் வர்றது. அண்ட் இதே மாதிரி எக்ஸாம்பிள் சம் இருக்கு, அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல கொடுத்துருக்கேன், அதையும் பார்க்கணும். அடுத்து எக்ஸசைஸ் 1.5. எக்ஸசைஸ் 1.5 எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச். நீங்க சென்டம் எடுக்கணும் அப்படின்னு எய்ம் பண்றீங்க. என்னோட எய்ம் வந்து சென்டம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கிற எல்லா எக்ஸசைஸும் முக்கியம் தான், எதையுமே விடக்கூடாது. அண்ட் இதுக்கு நடுவுல நமக்கு இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதுவுமே எக்ஸாம்பிள் சம் தான், அதுல இருந்தும் கொஸ்டின்ஸ் வரும். இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே படிக்கணும். ட்ரை தீஸ், ப்ராக்ரஸ் செக், யூனிட் எக்ஸசைஸ். நீ சென்டம் தான் எய்ம், 95+ தான் என்னோட எய்ம். இதை நான் வந்து எங்கேயுமே நான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண போறதே இல்லை, எதுக்காகவும் இதை நான் விட்டு கொடுக்க போறதே இல்லை. என்னோட எய்ம் வந்து சென்டம் தான் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா இல்லுஸ்ட்ரேஷன்ஸ், ட்ரை தீஸ், ப்ராக்ரஸ் செக், யூனிட் எக்ஸசைஸ் மஸ்ட். நான் யூனிட் எக்ஸசைஸ் ஏன் எழுதலைன்னா சென்டம் ஸ்கோரர்ஸ்க்கு மட்டும் அதை பார்க்க சொல்றாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நார்மலா நீங்க 90+ எடுக்கணும்னாலும் யூனிட் எக்ஸசைஸ் பாருங்க, ரொம்ப ஈஸி தான் அது. அதுல வர கொஸ்டின்ஸ் ஏதோ கஷ்டமா இருக்கும்னாலும் பரவாயில்ல, அப்படிலாம் கிடையவே கிடையாது, ரொம்ப ஈஸி தான். நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணாலே எழுதிடலாம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டரை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன கொஸ்டின்ஸ் பார்த்துடுங்க, பேலன்ஸ் இருக்கதை இன்னொரு வாட்டி பார்த்துடணும்.
அண்ட் இப்போ நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்கறது 35 மார்க் எடுக்கிறதே கஷ்டமா இருக்கு என் பசங்களுக்கு. இப்போ 50 மார்க் மிட் டர்ம் எக்ஸாமுக்கு நான் அட்லீஸ்ட் 25 எடுத்தா போதும் என் பசங்களுக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாப்டரை ஃபுல்லா தரவு பண்ணுங்க. இம்பார்ட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முக்கியமான கொஸ்டின்ஸ் இல்லாம இருக்கிறதையும் பார்க்கணும். அப்புறம் அப்ஜெக்டிவ் டைப் 7 மார்க் வரும்னு நினைக்கிறேன். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஒன்று அப்லோட் பண்ணிருந்தேன், போய் பார்க்கலன்னா கண்டிப்பா பார்த்துடுங்க. சரிங்களா? ஸோ 7 மார்க் இல்லைன்னா 6 மார்க்குன்னு வைங்களேன். 7 மார்க் முக்கியம் இல்லையா? ரொம்பவே முக்கியம். புக் பேக் மட்டும் பாருங்க, 2 கொஸ்டின் தான் வெளியில இருந்து வரும். பேலன்ஸ் இருக்கெல்லாம் புக்குக்குள்ள இருந்து தான் வரும். ஸோ அதுல எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸ்டூடெண்ட் வந்து இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னா ஹிண்ட் வச்சாவது சொல்லி கொடுங்க. இது வந்து ரொம்ப ஒஸ்ட் கேஸ், வேற வழியே இல்லைன்னா இதை ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? அடுத்து செகண்ட் சாப்டர் கொஞ்சம் பெரிய சாப்டர் மாதிரி இருக்கும். பட் கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபி ஜிபி 2.4 ஒன்று அண்ட் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறது ஸ்பெஷல் சீரீஸ் 5 கான்செப்ட் தான். இதை சுற்றி தான் இருக்கும். இதோட ஃபார்முலாஸ் ரிவிஷன் வீடியோலாம் நான் 1 by 1 தரேன். சரிங்களா? மிட் டர்ம் எக்ஸாம்க்கே தரேன். இப்போ சாப்டர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் மட்டும்தான். எக்ஸாம்பிள் வந்து 2.23 இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ நம்பர் தெரியும், இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, உங்க புக்கில் மார்க் பண்ணிக்கோங்க. 2.1 எக்ஸசைஸ்ல 2678, 2.2ல 234658, 2.3 ஆப்ஷனல். சரிங்களா? இது வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. சென்டம் ஏம் பண்றீங்கன்னா ஸ்கிப் பண்ணக்கூடாது. சென்டம் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணாதீங்க. சென்டம் வேண்டாம், எனக்கு 80% எடுத்தா போதும், 40 மார்க் தான் எடுக்கிறா, 80 மார்க் எடுக்கணும்னா தாராளமாக இதை ஸ்கிப் பண்ணுங்க. இதை விட முக்கியமான நிறைய எக்ஸசைஸ் இருக்கு, அதுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நம்ம கொடுக்கணும். சரிங்களா? எதை நம்ம முதல்ல படிக்கணும்னு இருக்கு இல்லையா? ஸோ எதெல்லாம் ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்றாங்க, எனக்கு ஹார்டா இருக்க ஃபீல் பண்றீங்களோ லாஸ்டா வைங்க. ஈஸியா இருக்கிறத கடகடான முடிச்சிருங்க. நிறைய போர்ஷன்ஸ் கவர் பண்ணிருப்போம், அதுலயே நிறைய மார்க் எடுக்கலாம். சென்டம் எடுக்கிறவங்களுக்கு எந்த சாய்ஸும் கிடையாது, எல்லாமே படிச்சுதான் ஆகணும். அடுத்து எக்ஸசைஸ் 2.4 1456 2.4 முக்கியமான எக்ஸசைஸ். 2.5 2.7 2.9 இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இதுல இருக்க எல்லா கொஸ்டினையும் பார்க்கணும். சரியா? அண்ட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறவங்க நான் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸாவது பார்க்கணும். இல்லை மோஸ்ட்லி 5 மார்க் தான் மெயினாக கொடுத்துருப்பேன். 2 மார்க் ஈஸியாக தான் இருக்கும். ஏபிஐ இல்லையா கண்டுபிடிக்கிறது, அப்புறம் 8th டேர்ம் என்னன்னு கண்டுபிடிக்கிறது, அப்படிதான் வரும். அதனால 2 மார்க் பிரச்சனை இல்லை. 5 மார்க் மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி தோணும், பட் அது கஷ்டமே இல்லை. ஒரு ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அண்ட் இப்போவே நீங்கள் ப்ராக்டிஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு இன்னும் எத்தனை மாதம்? ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வரைக்கும் எடுத்துட்டாலும் 5 மாதம் ஒரே சம்ஸை ரிப்பீட் பண்ணுவோம். மிட்டம் எக்ஸாம் போர்ஷன்ஸ்ல இருந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 35 மார்க்காவது வந்துடும். அதுக்கு மேலேயே வந்துடும்னு வைங்களேன். அதை நம்ம இப்போவே தரவு பண்ணுவோம்ல. நம்மளோட எய்ம் மெயினாக எதோடது? பப்ளிக் எக்ஸாமோடது. 2.5 கம்ப்ளீட்டாக ஏபியோடது. அப்புறம் 2.6 2.7 2.8 2.9 2.9 முக்கியமானது. ஸ்பெஷல் சீரீஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் வரும். ரைட்டா? அப்புறம் 2.7ல 3 + 3 3ன்னு ஒரு சம் வரும் பாருங்க. அதே மாதிரி எக்ஸாம்பிள் சம்மும் இருக்கும். 5 + 5 5 + 5 5 5 இது நான் கொடுத்துருப்பேன். சரிங்களா? 5 5 5 எக்ஸாம்பிள் சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல இது கொடுத்துருக்கேன். இது கண்டிப்பா படிக்கணும், இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். சரிங்களா? அண்ட் எப்பவும் போல யூனிட் எக்ஸசைஸ், ட்ரை தீஸ், ப்ராக்ரஸ் செக்லாம் சென்டம் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாருங்க. சரிங்களா? அடுத்து அல்ஜீப்ரால நமக்கு 3.4 வரைக்கும் டாபிக், ஜிசிடி வரைக்கும் இருக்கு. சரிங்களா? 3.4 3 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஜூலை வந்து 3.3 வரைக்கும் நினைக்கிறேன். எல்சிஎம் ஜிசிடியோட முடிஞ்சிடும். பட் நிறைய ஸ்கூல்ல 3.6 7 8மே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பட் நான் இப்போ வரைக்கும் 3.4 தான் கொடுத்துருக்கேன். சாப்டர் 3 வந்து கோல்டன் சாப்டர். நீங்க வந்து அது எவ்வளோதான் கஷ்டமா இருக்குன்னு நீங்க சொன்னாலும் சாப்டர் 3 வந்து ஒரு கோல்டன் சாப்டர். ஏன் சொல்றேன்னா 3 5 மார்க் கேட்கலாம், அதிகபட்சம் 3 5 மார்க், இல்லைன்னா 2 5 மார்க் வரும். இந்த 3 5 மார்க்ல ஒரு 5 மார்க் மேட்ரிக்ஸ், பேலன்ஸ் 2 5 மார்க் இந்த எக்ஸசைஸ்ல இருந்தா வரும். அதுலயும் சிம்பிளிஃபைன்னு வர்றது, ஸ்கொயர் ரூட், ஸ்கொயர் ஸ்பெல்லிங், அப்புறம் ஸ்கொயர் ரூட், இந்த 2 டாபிக்கும் ரொம்பவே முக்கியம். அதெல்லாம் தான் இதுல நீங்க படிக்க போறீங்க. ஸோ நமக்கு இப்ப நல்ல டைம் இருக்கு. எனக்கு அதுதான் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா நமக்கு நிறைய டைம் இருக்கு. இந்த டைம்ல 2 லெசன்றது தாராளமா பார்க்கலாம். அதுலயும் நீங்க இம்பார்ட்டன்ட் தேடி போயிட்டு கடைசியில் எக்ஸாம் அப்போ மார்க் கம்மி ஆயிடுறதுலாம் வேண்டாம். 3rd சாப்டர் ஃபுல்லா தரவு பண்ணுங்க. சரிங்களா? நான் சொல்றத கவனமா கேளுங்க. ஒரு டீச்சரா சொல்லல, ஒரு சிஸ்டரா சொல்றேன்.
நீங்கள் நிறைய மார்க் எடுக்கணுன்றது என்னோட ஆசை, ரைட்டா? ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய மார்க் எடுக்கணும். அப்போ வந்து தேர்ட் சாப்டர் நிறைய பேர் கடைசி டைம்ல கேட்குறீங்க, நாங்கள் ஸ்கிப் பண்ணலாமா? அதில் ஸ்கிப் பண்ணுற அளவுக்கு கஷ்டம் ஒன்றுமே இல்லை. ரொம்ப ஈஸியான சாப்டர்ஸ் சூப்பராக சால்வ் பண்ணலாம். சரிங்களா? ஈஸியாகவும் இருக்கும். நம்ம சேனல் வீடியோஸ் பாருங்க. அண்ட் 10th ஸ்டாண்டர்ட்க்கு ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு இப்போதான் தெரிய வந்து கால் பண்றீங்க ஜாயின் பண்ண. தாராளமா நீங்க ஜாயின் பண்ணலாம். சரிங்களா? ஸோ வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அது கால் பண்ணி பாருங்க. இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க, நான் எடுப்பேன். இல்லைன்னா அட்மிஷனுக்கு ரீஃபா மேம் இருப்பாங்க, அவங்களும் எடுப்பாங்க. சரிங்களா? ஸோ 2 பேர்ல யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக எடுத்துடுவோம். கிளாஸ் நான் தான் எடுப்பேன். உங்களுக்கு இங்கே என்னெல்லாம் சொல்கிறேன்னா அதெல்லாம் முன்னாடியே ஆன்லைனில் கொஷின்ஸ் வந்துடும். ஸோ ஈஸியாக இருக்கும் நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு. சரியா? அண்ட் எக்ஸசைஸ் 3.1ல 1 2 3 4 5 இந்த 4 5 3 ரொம்ப முக்கியம். அப்ளிகேஷன் டைப் தான் கேட்பாங்க. அப்புறம் எக்ஸசைஸ் 1.2 2 கொஸ்டின் தான் இருக்கு, எல்சிஎம் ஜிசிடி. இல்லை 2 மார்க்னா சின்னதாக இருக்கும், 5 மார்க்னா பெருசாக கொடுத்துருப்பாங்க, பாலினாமியல் கொடுத்து. அதுக்கு முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்க. அப்புறம் எக்ஸசைஸ் 3.3 அதே தான், ஒரே ஒரு ஃபார்முலா, எல்சிஎம் இன்டூ ஜிசிடி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ ஜி ஆஃப் எக்ஸ். இந்த ஒரு ஃபார்முலாவை சுற்றி சுற்றி தான் வரும். முதல்ல எல்சிஎம் கொடுப்பாங்க, அப்புறம் ஜிசிடி கேட்பாங்க, அப்புறம் ஜிசிஎம் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்பாங்க. அதே தான் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டு ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். வேற எதுவுமே இல்லை, அவ்வளோதான். அப்புறம் எக்ஸசைஸ் 3.4 ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின்ஸ், 2 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு, எழுதிடுங்க. இதுக்கப்புறம் 3.5 to 3.7 இருக்குன்னு நினைக்கிறவங்க தயவு செய்து கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் பார்த்துடுங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியம், ஸ்கிப் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஜியாமெட்ரி. ஜியாமெட்ரியில ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரி மட்டும் கிடையாது, சம்ஸும் வரும். அப்படின்னா இந்த சம்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு தியரம் படிக்க சொல்லியிருந்தாங்கன்னா, தியரம் வந்து நமக்கு இப்போ மிட்டம் எக்ஸாம் போர்ஷன்ல இல்லை தேல்ஸ் தியரம், பட் ஸ்கூல்ல படிக்க சொல்லியிருந்தாங்கன்னா படிச்சிருங்க. அண்ட் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துடுங்க, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க. சரிங்களா? இதெல்லாம் தான் நமக்கு இப்போ மிட்டம் எக்ஸாமுக்கு நீங்க கிளியரா பார்க்க வேண்டிய டாபிக்ஸ். தயவு செய்து இதுலயும் நான் ஏதாவது ஸ்கிப் பண்றேன் அப்படின்னு எடுக்காதீங்க, நல்ல டைம் இருக்கு. சரியா? நான் ஸ்டடி பிளானும் கொடுக்குறேன், அதில் கொடுத்துருக்கபடி ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட மிட்டம் எக்ஸாமை நீங்கள் சூப்பராக அட்டென்ட் பண்ணலாம், நான் கேரண்டி. சரிங்களா? ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் மறக்காமல் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருந்தனா, ஏன்னா அவங்களுமே மிட்டம் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கும் சின்னதாக ஒரு ஐடியா கிடைச்சா போதும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்க்கெலாம் நிறைய லைக் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.